மீடியாவில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம திருநெல்வேலியோட குரு பூஜை விழாக்கு வந்திருக்கோம். அந்த குரு பூஜை விழால நம்ம மதுரை ஆதீன ஐயா வந்திருக்காங்க. அவங்கள நம்ம பேட்டி எடுப்போம். ஐயா வணக்கம். இந்த குரு பூஜை எதுக்காண்டி கொண்டாடுறாங்க? சோனா இருள், ரூண நீக்கம், போன அஞ்ஞானம், ரோன மெஞ்ஞானம். அஞ்ஞானத்தை போக்கி விஞ்ஞானம் இருக்கின்றவர் குருவாவார்கள். ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர் எங்க இருக்குன்னா அதுக்கு வழிகாட்டி இருக்கணும். அதுபோல இந்த உயிரானது இறைவனை அடைவதனும்னா எப்படி அடையணும், அதை வழிகாட்டுபவர்கள் தான் குரு. அவர்கள் இருக்கின்ற இடம்தான் திருமடமாகும். திடம் பெற்ற ஞானியை சேர்க்கையினால், பசி தீர்க்கையினால் மடம் பெற்ற பேரு திருக்கோயிலுக்கு இல்லை என்று சொல்வார். ஆக நம்முடைய மனம் இந்த பதியாகிய இறைவனை பசுவாகிய உயிர்கள் அடைவதற்கு வழிகாட்டியாக திகழ்பவர்கள் குருவாவார்கள். அதற்காகத்தான் அந்த திருமடங்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்த திருமடங்கள் இல்லை தலைவர்கள் வழிகாட்டுகிறார். ஐயா, ஆதீனம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? மக்கள் தான் காரணம். மக்களை நெறிப்படுத்தி தீட்சை வழங்கி அவர்கள் உய்தி பெறுவதற்காக வழிகாட்டுவதுதான் இந்த ஆதீன குருவர்கள். அந்த ஜீவ சமாதின்னு சொல்றாங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா? ஜீவ சமாதினா அப்படியே உயிரோடையே இருக்கிறது. அந்த ஆத்மா பிரியாம இருந்து அந்த நெட்டையிலேயே கூடி மக்களை ஆசீர்வாதம் பண்ணி இருக்கிறதா, அதான் சமாதியாவே இருப்பாங்க. அந்த அப்படியே இருப்பாங்க. சரி, நன்றி.